Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு நவராத்திரியோட 3வது நாள் ரெசிபீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவல் பொங்கல் பண்ணிக்கலாம். அவல் பொங்கல் பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலம்பிக்கலாம். அலம்பிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் வச்சு நல்லா கரெக்டாக ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது வேறு ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இது அடுப்புலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது மிச்சம் இருக்க அதே நெய்யில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், உடச்சி சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வாசம் வர வரைக்கும். இப்போ எல்லாத்தோட ஃப்ளேவரும் நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் வேக வச்ச பாசிப்பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி குழைவாக வேக வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். அதே குக்கரில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை நல்லா அலம்பி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். பாசிப்பருப்பு இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு இந்த மாதிரி நல்லா குழைவாக வேக வைக்கணும். இப்போது பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 1 கப் அளவுக்கு அவல், நல்லா திக்கான அவலை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து வரணும். அப்போ தான் ஃப்ளேவர் அவலில் இறங்கும். இப்போது கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து ஒரு 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் வச்சு அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். கடைசியாக நீங்கள் நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்ச முந்திரி, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சி நான் ஊற்றும் போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா நல்லா ஊற்றுற பதத்தில் இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா திக்காகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே அடுப்புலேருந்து எடுத்து சூடாக சர்வ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கட்டியாகிற வரைக்கும் அடுப்புலேயே வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப இறுகி போயிடும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு அவல் பொங்கல் ரெடி. அடுத்தது கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு சேர்த்துட்டு. இப்போது நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 8-10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது 4 மணி நேரம் ஊற வச்சதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே இது நல்லா குக் ஆகிடும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு நல்லா குக்காக இருக்குது. கடலைப்பருப்பு ஏதாவது கையால் வச்சு நசுக்கி பார்த்தாலும் ஒரு கரண்டி வச்சு நசுக்கினா உங்களுக்கு ஈஸியாக அது உடையிறது தெரியும் பாருங்கள். கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இது இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இதை வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருந்து அவிச்ச கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு வாட்டி குக் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம். பட் இருந்தாலும் நீங்கள் தாளிச்சதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு கேரட்டை ரொம்ப பொடியாக திருகி வச்சுருக்கேன். அந்த திருகின கேரட் இதில் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் கரெக்டாக குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி கிண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கேரட் நல்லா லைட்டாக உதிரியாக அந்த மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் அது அடுப்புலேருந்து இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு கடலைப்பருப்பு கேரட் சுண்டல் ரெடி. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.